தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ரத்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் திடீர் அறிவிப்பால் மேற்காசியாவில் பதற்றம் அதிகரிப்பு. குவைத், பஹ்ரைன் நாடுகளில் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரானின் புரட்சிகர படை தாக்குதல். தெஹ்ரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி. அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கையை இந்தியா முன்னெடுத்துச் சென்று வளர்ச்சியடைந்து வருகிறது. இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்தியா இந்தோனேஷியா இடையே 20 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியாவிற்கு ஆஸ்திரேலியா யுரேனியம் ஏற்றுமதி செய்யும் என பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவிப்பு. இரு நாடுகளுக்கு இடையேயான எரிசக்தி மற்றும் யுக்திசார் ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய மைல்கல் எனவும் புகழாரம். பிக் பேஷ் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவிப்பு. நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. 3 நாடுகளில் வெற்றிகரமாக பயணம் முடிந்து தாயகம் திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா நியூசிலாந்து இடையே 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. பாதுகாப்பு, சைபர் கிரைம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து முக்கிய ஆலோசனை. உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் புதிதாக 3 கோடி பேருக்கு புற்றுநோய் ஏற்படும். உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. பசிபிக் பெருங்கடலில் உருவான எல்னினோ கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக வலிமையான நிகழ்வாக இருக்கக்கூடும். அமெரிக்க காலநிலை முன்னறிவிப்பு மையம் எச்சரிக்கை. ஜெர்மனியில் நடப்பாண்டில் வெப்ப அலை காரணமாக 5120 பேர் உயிரிழப்பு. வயதான பெண்கள் அதிக அளவில் பலியாகியுள்ளதாக தகவல். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4000-ஐ தாண்டியுள்ளது. நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட நேரடி பொருள் சேதத்தின் மதிப்பு 37 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பீடு. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் திடீர் அறிவிப்பை தொடர்ந்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்களை ஈரான் தாக்கியது. இதற்கு அமெரிக்காவும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் துருக்கி தலைநகர் அங்கராவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரானுடன் அமெரிக்கா செய்து கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்வதாக கூறினார். அமெரிக்க அதிபரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் புதிய தாக்குதல்களை முன்னெடுத்தது. சர்வதேச நீர்வழியில் பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்கியதற்காக கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள செய்யும் நோக்கில் அமெரிக்க படைகள் இத்தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த புதிய தாக்குதல்கள் ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக எண்ணெய் விற்பனை செய்ய ஈரானுக்கு அளித்திருந்த அனுமதியையும் அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. நீரிணையில் ஈரானின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதற்குரிய விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உரிமம் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இது இடைக்கால ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் இதனால் ஏற்பட போகும் விளைவுகளுக்கு அமெரிக்காவை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன் நாடுகளில் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரானின் புரட்சிகர படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய சமீபத்திய தாக்குதல்கள் அங்கு நிலவிய தற்காலிக போர் நிறுத்தத்தின் முடிவை குறிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த மோதல் வெடித்தது.
இதனைத் தொடர்ந்து ஈரான் முழுவதும் உள்ள சுமார் 90 இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது. இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக அண்டை நாடுகளான பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தார் நாடுகளின் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியது. பஹ்ரைன் மற்றும் குவைத் மீதான தாக்குதல்களுக்கு ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை பொறுப்பேற்றுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் 15 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 23 குழுவினருடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் ஒமேகா ட்ரேடர் கப்பலின் பாதுகாப்பான பயணத்தை இந்திய அரசு உறுதி செய்துள்ளது. இந்த கப்பலில் மொத்தம் 23 பேர் கொண்ட குழுவினர் உள்ளனர் என்றும் இதில் 15 இந்தியர்களும் 8 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களும் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் ஒமேகா ட்ரேடர் கப்பல் குஜராத்தின் சிக்கா பகுதியை பாதுகாப்பாக சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல்களால் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. ஈரானின் முன்னாள் உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமெனியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் இறுதி அஞ்சலி செலுத்த கூடியிருந்த நிலையில் மஷ்ஹத் நகரில் உள்ள இமாம் ரெசா ஆலயத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி சடங்குகளின் ஒரு பகுதியாக அவரது உடல் அடங்கிய சவப்பெட்டி இமாம் ரெசாவின் சமாதியை சுற்றி எடுத்துச் செல்லப்பட்ட பிறகு தார் அல்-காதிர் தொழுகை கூடத்தில் இறுதி அடக்கம் நடைபெற்றதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவரது மூத்த மகன் சையத் முஸ்தபா கமினி இதற்கான சடங்கு ரீதியான தொழுகையை நடத்தினார். டனேஷ் சந்திப்புக்கும் இமாம் ரெசா ஆலயத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் கமேனியின் உடல் விமானம் மூலம் அந்த புனித ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. மஷ்ஹத் நகரில் இறுதி ஊர்வலம் சென்ற பாதையின் இருபுறமும் திரண்டிருந்த பெருந்திரளான மக்கள் முன்னாள் உயரிய தலைவரின் உடலை ஏற்றிச் சென்ற வாகன அணிவகுப்பை சூழ்ந்து நின்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அயத்துல்லா அலி கமெனி கொல்லப்பட்டார். அதன் பிறகு அவரது மகன் முஜ்தபா கமெனி இஸ்லாமிய குடியரசின் புதிய உயரிய தலைவராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா உள்ளிட்ட 3 நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். இந்நிலையில் இந்தியா இந்தோனேஷியா இடையே 20 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தோனேஷியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜகார்த்தாவில் உள்ள அதிபர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பளிக்கப்பட்டது. பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவும் தங்களது குழுவினருடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினர். பரஸ்பர நலன் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் இரு நாடுகளும் பரிமாறிக்கொண்டன. பின்னர் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சமீப காலங்களில் இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான உறவு புதிய ஆற்றலையும் நம்பிக்கையையும் ஆழத்தையும் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சி, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், கலாச்சாரம் மற்றும் கல்வி என அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா இந்தோனேஷியா உறவில் ஒரு பொற்காலம் தொடங்குவதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த பொற்காலம் 21ஆம் நூற்றாண்டின் உலகத்தின் மீதும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீதும் ஆழமான நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார். இந்தோனேஷிய பயணத்தின் முக்கிய அம்சமாக நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தமக்கு கிடைத்த இந்தோனேஷியாவின் உயரிய விருதை இந்திய மக்கள் சார்பாக நன்றியுடன் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கையை இந்தியா முன்னெடுத்துச் சென்று வளர்ச்சியடைந்து வருவதாக இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுகள் குறித்து பெருமையுடன் குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஆழமான உறவுகளுடன் இரு நாடுகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். கடல்சார் உறவுகளால் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் இந்தியா ஒருபோதும் ஆதிக்க மனப்பான்மை கொண்ட நாடு இல்லை என்று கூறினார். அனைவருக்கும் வளர்ச்சி என்ற உன்னத கொள்கையுடன் இந்தியா வளர்ந்து வருவதாகவும் இதே கொள்கையை இந்தோனேஷியாவும் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷிய அரசின் மிக உயரிய விருதான பின்தாங் அடிபூர்ணா விருதை அந்நாட்டு அதிபர் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் பிராம்பனன் கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் சென்று வழிபாடு நடத்தினார்.
இந்தோனேஷியாவிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் ஹெலிகாப்டரில் பயணித்தபடி கோவில் கட்டட வளாகத்தை பார்வையிட்டார். பின்னர் பிராம்பணன் கோவிலுக்குள் சென்ற இரு தலைவர்களுக்கும் பாரம்பரிய நடனத்தோடு வரவேற்பளிக்கப்பட்டது. அங்குள்ள புராதன சின்னங்களை பார்வையிட்டு இருவரும் வழிபாடு நடத்தினர். கடந்த 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு அந்நாட்டில் இந்திய கலாச்சாரம் வேரூன்றி இருப்பதன் அடையாளமாக திகழும் இந்த கோவில் வளாகத்தில் 240 பிரம்மா, விஷ்ணு, சிவ ஆலயங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆலயத்தில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து புராதன சின்னங்களை பாதுகாக்கும் திட்டத்தை செயல்படுத்துகின்றன. இதற்கான கல்வெட்டை பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தோனேஷிய அதிபரும் திறந்து வைத்தனர். இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்யப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து பேசினார். இருதரப்பு உயர்மட்ட குழுக்களுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் 2015ஆம் ஆண்டு செய்து கொண்ட ஆஸ்திரேலியா இந்தியா இடையேயான அணுசக்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்யப்படும் என அறிவித்தார். இது இரு நாடுகளுக்கு இடையேயான எரிசக்தி மற்றும் யுக்திசார் ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுடன் அணுசக்தி துறை சார்ந்த முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்யவும் பசுமை எரிசக்தி என்ற இலக்கை எட்டுவதற்கு வலு சேர்க்கவும் வழிவகை உருவாகியிருப்பதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மெல்போர்னில் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது எரிசக்தி நெருக்கடி, விநியோக சங்கிலி பாதிப்பு என கடல்வழி மார்க்கத்தில் ஏற்பட்டுள்ள வணிக சிக்கல் உள்ளிட்ட நிச்சயமற்ற சூழலால் உலக நாடுகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நரேந்திர மோடி இதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதனிடையே ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் ஸ்காட் மாரிசன், விக்டோரியா மாகாண ஆளுநர் மார்கரெட் கார்ட்னர் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சந்தித்து பேசினார். பிக் பாஷ் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து அவர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். சென்னையில் நடைபெறும் இந்த ஆட்டத்தில் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் மற்றும் பெர்த் ஸ்காச்சர்ஸ் அணிகள் மோதும் என்று கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தெரிவித்தது. ஆஸ்திரேலியாவுக்கு வெளியே நடைபெறும் முதல் போட்டியாக இது அமைய உள்ளது. பிக் பாஷ் லீக் என்பது ஆஸ்திரேலியாவில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஒரு தொழில்முறை 20 ஓவர் கிரிக்கெட் தொடராகும். இந்தியாவில் நடைபெறும் IPL தொடரை போன்றே ஆஸ்திரேலியாவில் உள்ளூர் மற்றும் சர்வதேச நட்சத்திர கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்கும் 8 அணிகள் இந்த லீக்கில் மோதுகின்றன. புதிய விளையாட்டு திட்டம், திறன் மேம்பாடு, தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பதன் மூலம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் அதேவேளையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், சுற்றுலா மற்றும் முதலீட்டை அதிகரிக்கும் என்றும் ஆண்டனி அல்பனீஸ் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமருடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், நம் இரு நாடுகளிலும் கிரிக்கெட் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது இரு நாடுகளின் உணர்வில் கலந்தது என்றார். இந்தியா நியூசிலாந்து இடையே பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் 5 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக நியூசிலாந்துக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நியூசிலாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். இரு பிரதமர்கள் முன்னிலையில் இந்தியா நியூசிலாந்து இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த சந்திப்பின் போது உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருதரப்பு நட்புறவில் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக திகழும் என்றார். இந்தியாவுடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை குறைந்த காலத்தில் உறுதி செய்யும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்த அவர், யுக்திசார் நட்புறவை வலுப்படுத்த இரு நாடுகளும் மேற்கொண்டுள்ள குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கு வழிகாட்டும் என குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் இந்தியாவும் நியூசிலாந்தும் முக்கிய பங்காற்ற முடியும் என வலியுறுத்தினார்.
பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நியூசிலாந்து பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் மேற்காசிய பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் உருவாகியிருப்பது குறித்து இரு தலைவர்களும் கவலை தெரிவித்ததாகவும் அங்கு அமைதியை நிலைநாட்டி உள்நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட 6 நாள் சுற்றுப்பயணம் நிறைவடைந்துள்ளது. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளில் 6 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். பயணத்தின் முதற்கட்டமாக கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இந்தோனேஷியாவில் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் மெல்போர்ன் நகரில் அந்நாட்டின் பிரதமர் ஆண்டனி அல்பனீசுடன் உச்சிமாநாட்டில் பங்கேற்றார். இப்பயணத்தின் இறுதிக்கட்டமாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனின் அழைப்பின் பேரில் கடந்த 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆக்லாந்து சென்றார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து பயணம் மேற்கொண்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து நாட்டில் ஆக்லாந்து நகரில் இந்தியர்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இதன் மூலம் உலகிற்கு புதிய வளர்ச்சி மாதிரியை இந்தியா வழங்கியிருப்பதாக கூறினார். உலகில் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடு இந்தியா என்று குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் வளர்ச்சிக்கான புதிய மாதிரியை உலகிற்கு தாங்கள் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு, கடற்படை தளவாட ஒத்துழைப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, விளையாட்டு உள்ளிட்ட 10 துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளின் பட்டியலில் இருந்து சிரியாவை நீக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரி தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, சிரியா அரசு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். இதன் மூலம் அமெரிக்கா சிரியா இடையேயான நட்புறவு மேம்படும் எனவும் இந்த நாள் சிரியாவின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நாளாக மாறும் எனவும் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். அதிபரின் இந்த முடிவு குறித்து அந்நாட்டு நாடாளுமன்றம் 45 நாள் ஆய்வு செய்து இறுதி முடிவெடுக்கும். பெரிய அளவிலான தாக்குதலுக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்த நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. குண்டுவெடிப்புக்கு சற்று முன்பு தலைநகர் முழுவதும் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படும் துருக்கியில் நடைபெறவுள்ள முக்கிய நாட்டோ உச்சி மாநாட்டிற்கு ஒரு நாள் முன்னதாக இந்த தாக்குதல் நடந்துள்ளது. பெரிய அளவிலான தாக்குதலுக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் நடத்திய தொலைதூர தாக்குதல்களில் சைபீரியாவின் உட்பகுதியில் அமைந்துள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்குதலுக்கு உள்ளானதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை ரஷ்ய உள்ளூர் அதிகாரிகளும் உறுதிப்படுத்தினர். உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியிலிருந்து சுமார் 2700 கிலோமீட்டர் தொலைவிலும் கஜகஸ்தானுடனான ரஷ்ய எல்லையொட்டியும் அமைந்துள்ள ஓம்ஸ் சுத்திகரிப்பு நிலையத்தில் இந்த தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட பெரும்பாலான ட்ரோன்களை ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அழித்துவிட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்கள் உடனடியாக தெரிய வரவில்லை. ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பாதுகாப்பு, சைபர் கிரைம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அரசுமுறை பயணமாக ஓமன் சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபதர் பின் ஹாமத்தை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். இந்த சந்திப்பு குறித்து தனது சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள ஜெய்சங்கர், வணிகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். தமது ஓமன் பயணத்தின் போது அங்குள்ள இந்தியர்களையும் அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடினார். இந்தியா ஓமன் இடையே ஒரு பாலமாக இந்தியர்கள் செயல்பட்டு வருவதாகவும் ஜெய்சங்கர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
2 நாள் பயணமாக பஹ்ரைன் சென்ற அவர் அந்நாட்டு மன்னர், பிரதமர், துணை பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகளின் போது பஹ்ரைனுடனான பரஸ்பர நட்புறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக குறிப்பிட்டார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருவரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். 2027ஆம் ஆண்டு வரை ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமற்ற உறுப்பினராக பங்காற்ற பஹ்ரைனுக்கு கிடைத்துள்ள வாய்ப்புக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செலுத்துவதாக கூறினார். பாகிஸ்தானின் கராச்சி கடற்கரைக்கு அருகே மாயமான போயிங் சரக்கு விமானத்தின் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. பாகிஸ்தான் மீட்பு குழுவினரின் 12 மணி நேர தீவிர தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு பாகங்கள் கண்டறியப்பட்டதாகவும் விமானத்தில் இருந்த 5 பணியாளர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். K2 ஏர்வேஸ் நிறுவனத்தின் போயிங் 737 சரக்கு விமானத்தின் உடைந்த பாகங்கள் ஓர்மாரா துறைமுகத்திலிருந்து 98 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கே மீட்கப்பட்டதாக பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இரங்கல் தெரிவித்துள்ளார். சூடானில் கடந்த 6 மாதங்களில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் சூடான் இராணுவத்திற்கும் துணை இராணுவ படையான ராபிட் சப்போர்ட் ஃபோர்சஸ் அமைப்புக்கும் இடையே உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரால் 59,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 1.3 கோடி மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். போரினால் சூடானின் பல பகுதிகள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி உள்ளதால் 3 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகின்றன. இந்நிலையில் சூடான் உள்நாட்டு போரில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4000ஐ தாண்டியிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4300க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று லா கெய்ராவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்கள் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக அந்நாடு கண்டிராத மிகப்பெரிய நிலநடுக்கங்களாகும். இது குறித்து அந்நாட்டு சட்டமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் கூறுகையில், இந்த மோசமான நிலநடுக்கத்தில் குறைந்தது 4333 பேர் உயிரிழந்ததாகவும் 16,740க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் 17,900க்கும் மேற்பட்டோர் வீடின்றி தவித்து வருவதாக கூறப்படுகிறது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட நேரடி பொருள் சேதத்தின் மதிப்பு 37 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய மதிப்பீடு கூறியுள்ளது. இந்த தொகையில் வீடுகள், வணிக நிறுவனங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பொது வசதிகள் உள்ளிட்ட கட்டடங்களுக்கு ஏற்பட்ட சுமார் 24 பில்லியன் டாலர் மதிப்பிலான சேதமும் உள்கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட 13 பில்லியன் டாலர் மதிப்பிலான சேதமும் அடங்கும். நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக், வெனிசுலா அரசுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். 2,34,000 குழந்தைகள் உட்பட மொத்தம் 6,50,000 பேருக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் புதிதாக 3 கோடி பேர் புற்றுநோய்க்கு ஆளாக வாய்ப்பிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் 26,000 உயிர்களை பறிக்கும் புற்றுநோய் இதய நோய்க்கு அடுத்தபடியாக உலக அளவில் சர்வதேச அளவில் மரணத்தை ஏற்படுத்தும் 2வது முக்கிய காரணமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளது. ஆண்டுக்கு 2,60,00,000 பேருக்கு புற்றுநோய் தாக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் அவர்களில் 1 கோடி பேர் உயிரிழப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. ஜெர்மனி நாட்டில் நடப்பாண்டில் இதுவரை கடுமையான வெப்ப அலையின் காரணமாக 5,120 பேர் உயிரிழந்துள்ளனர். ராபர்ட் காக் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. இதில் பெரும்பாலான மரணங்கள் ஜூன் மாத இறுதியில் பதிவாகி இருப்பதாகவும் உயிரிழந்தவர்களில் 75 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களே அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜெர்மனியிலிருந்து வெளியாகியுள்ள தரவுகள் ஐரோப்பா முழுவதும் நிலவும் ஒரு கவலைக்குரிய சூழலை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் ஜூன் 20 முதல் 28 வரை நிலவிய வெப்ப அலைகளின் போது 4700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய சீனாவின் ஹூபே மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் இடியுடன் கூடிய புயல் சூறாவளி தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் மாயமாகினர். மாகாண அவசரகால மேலாண்மை அதிகாரிகள் அளித்துள்ள தகவலின்படி பல்வேறு நகரங்களில் இடியுடன் கூடிய புயல், பலத்த காற்று மற்றும் சூறாவளிகள் தாக்கியுள்ளன என்றும் ஹுவாங்காங்கில் 275 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்பெயின் நாட்டின் தெற்கு பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயில் சிக்கி இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினில் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த காட்டுத்தீ அந்நாட்டின் மிக மோசமான காட்டுத்தீயாக கருதப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமான அல்மேரியா பகுதியில் விடுமுறையை கொண்டாட சென்ற மக்கள் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. படுகாயமடைந்த 8 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தீ பரவி வரும் பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் குவிக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. வியட்நாமில் 32 இந்திய சுற்றுலா பயணிகளோடு சென்ற சொகுசு படகு ஒன்று கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 10 தமிழர்கள் உள்ளிட்ட 15 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக வியட்நாம் பிரதமர் லே மின் ஹங் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஹூ கியூக் தீவை நோக்கி பயணித்த போது ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து நேரிட்டுள்ளது. தகவல் அறிந்து விரைந்த மீட்புக் குழுவினர் கடலில் விழுந்த 21 பேரை போராடி மீட்டனர். இந்நிலையில் இந்த படகு விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விபத்துக்கு காரணமான விதிமீறல்களில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் லே மின் ஹங் உத்தரவிட்டிருக்கிறார். பருவமழை, உலக வெப்பநிலை, வேளாண்மை மற்றும் இயற்கை பேரிடர்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் எல் நினோ நிகழ்வு இந்த முறை வரலாறு காணாத அளவுக்கு தீவிரமடையக்கூடும் என்ற எச்சரிக்கையை அமெரிக்க காலநிலை முன்னறிவிப்பு மையம் விடுத்துள்ளது. இது குறித்து விரிவாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல் நினோ கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வலிமையான நிகழ்வாக மாறக்கூடும் என அமெரிக்க காலநிலை முன்னறிவிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டு உருவாகியுள்ள எல் நினோ 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு பதிவாகியுள்ள மிக வலிமையான சூப்பர் எல் நினோ நிகழ்வுகளில் ஒன்றாக அமையக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. தற்போது தொடர்ந்து வலுப்பெற்று வரும் எல் நினோ இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் தீவிரமடையும் என்றும் 2027ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை நீடிப்பதற்கு 97% வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. எல் நினோ நிகழ்வின் முக்கிய அடையாளமாக கருதப்படும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட குறைந்தது 1 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். எனினும் மிக தீவிரமான எல் நினோ நிகழ்வுகள் உலகின் அனைத்து பகுதிகளிலும் ஒரே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் இந்தியாவில் பருவமழை குறைபாடு, மழைப்பொழிவு மாற்றம் மற்றும் வறட்சி அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அமெரிக்காவின் சில பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.